ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் வச்சு சோயா கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோயா கட்லெட்டை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ கடாயை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த தண்ணியோட கலந்து விட்டுட்டு வாங்கி வச்சுருக்க சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துருங்க. சோயா சங்க்ஸை இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கடாயை மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். சுத்தர தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், சோயாவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த சோயாவில் இருக்க தண்ணியுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சுத்தர தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த சோயாவை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக சாஃப்டாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த சோயாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சோயாவை கையில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைப்பட்டு வந்திருக்கணும். அடுத்ததாக ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம ரெடி பண்ணி இந்த மிக்சிங் பவுலில் வச்சுருக்க சோயாவோட சேர்த்துக்கணும். அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. சோயாவை நம்ம எவ்வளோ தான் தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாலுமே அதில் இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. ஆனாலுமே நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசரி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. கூடவே தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்தை விட நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா பக்கத்தில் இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கணும். அதாவது ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா கையிலே வச்சு நல்ல ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருண்டையாக உருட்டி விட்ட பிறகு இன்னொரு கையோட உள்ளங்கையில் நடுப்பகுதியில் வச்சு கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அப்போது சைட்லெலாம் விரிசல் இருந்தாலுமே கை விரல்களை வச்சு இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஷேப்பில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் தான் சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற சோயா எல்லாத்தையும் நம்ம கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சோயா கட்லெட்டுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவையும் பக்கத்தில் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா கட்லெட்டை இந்த மைதா மாவில் நல்லா மூழ்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பிரெட் க்ரம்ஸையும் இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க.
பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு கொட்டாகி வரணும். அதுக்காக சைட்லேயுமே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா சோயா கட்லட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை ரொம்பவும் சூடு பண்ணி கொதிக்க விட்டுறாதீங்க, மீடியமான சூட்டில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு மேலேயும் நல்லா வெந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ரொம்ப எண்ணெயை சூடு பண்ணிட்டீங்கன்னா மேலே சட்டுன்னு கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். வேகும் போதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வேக விடுங்க. அதே போல் இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அதே போல் தான் நம்ம அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் இந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இதே போல் ஒரு 2-3 டைம் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சோயா கட்லட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே எவ்வளோ மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளேயுமே சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.